நம்ம சேனல் அன்பு சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. இன்னைக்கு மூலிகை மருத்துவத்தை தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப பாக்குற இந்த மூலிகை தாங்க தாலிக்கொடி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்களுக்கு விந்து உற்பத்திய அபரிவிதமாக அதிகரிக்கும். அதே போல நீர்த்து போய் ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விந்துவையும் ரொம்ப சீக்கிரமா கட்டியாக்கிடும். ஒரு அற்புதமான ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை தாங்க இது. இதுலயே இந்த இலைப்பகுதியில நடுவுல பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். இது பெண் தாலிக்கொடி மூலிகை. இது அந்த கருப்பு இல்லாத இருந்தா ஆண் தாலிக்கொடி மூலிகை. ஆனா இரண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். இந்த இலை எவ்வளவு வேணாலும் நீங்க பறிச்சு எடுத்துக்காங்க. அதே அளவுக்கு முசுமுசுக்கை பாருங்க, இந்த வீடியோல காட்டுறோம். இந்த முசுமுசுக்கையினுடைய இலையும் நீங்க பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த முசுமுசுக்கையினுடைய இலையும் ஆண்களுக்கு நரம்புகளை பலப்படுத்தி ஆண்மைய ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது தான். இதுவும் நீண்ட நேரம் தாம்பத்தியத்துல நின்று பேசக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான். இப்ப இந்த இரண்டு மூலிகையுமே சம அளவுக்கு எடுத்து நல்லா உலர்த்தி பொடி பண்ணி எடுத்துக்காங்க. இதுல டெய்லியும் 1 ஸ்பூன் அளவுக்கு பால்ல போட்டு, அதாவது சூடான பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்துல சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு விந்து வராம வயாகரா சக்திய இயற்கையா தரக்கூடிய 2 மூலிகை ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். கண்டிப்பா மருத்துவ குறிப்புகளுடைய பதிவை நம்ம சேனல்ல பார்க்க இந்த வீடியோவுக்கு கீழே ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த 2 மூலிகை என்பது ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். உடலை நல்ல இரும்பு போல மாற்றி நம்மளுடைய விந்தணுவை நல்ல கட்டியா ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியத்துல வராமபடிக்கு இந்த 2 மூலிகையும் நம்மளுக்கு வேலை செய்யுங்க. கண்டிப்பா பயன்படுத்தி பயன்பெறுங்க.